ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குரு ஞானதீபன்ற இந்த சேனலில் தவஞானி திருமூலருடைய பாடல் பார்த்துட்டு வரோம். தவஞானி திருமூலர் ஒரு விஞ்ஞானி, ஒரு தத்துவ ஞானி, அதை தாண்டிய ஒரு மெய்ஞானி. அவர்கள் பாடல்கள் எல்லாமே நம்ம ஒரு விஞ்ஞான அறிவோடும் மெய்ஞான சிந்தனையோடும் பாடல்களை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப பொருளாழமுள்ள பாடல்கள் எல்லாமே. இந்த பதிவில் நாம் உடம்பை பற்றியும், உடம்பினுடைய அவசியம், உடம்பினுடைய ஆரோக்கியம் எவ்வளோ அவசியம் அப்படின்றத ஒரு பாடலில் சொல்கிறார். உடம்பார் அழியின் உயிரார் அழிவார், உடம்பார் அழியின் உயிரார் அழிவார், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேனே. நாலே வரி தான். உடம்பு எவ்வளோ அவசியம், அந்த உடம்பு ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னா நம்மளால் இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றத உடம்பார் அழியின் உயிரார் அழிப்பார். மனித உடம்பை எடுத்துக்கணுன்னா, உடம்புனா வெறும் உடம்பு மட்டும் இல்லை, இந்த உடம்பு, உயிர், மனம், இது மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புபட்டு இருக்குது. நல்லா சிந்திச்சு பார்த்தோன்னா இந்த மூன்றில் எது ஒன்று பாதித்தாலும் அதனோட பாதிப்பு மற்ற இரண்டுக்கும் இருக்கும். உடம்பு நல்லா இல்லைன்னா மனசு இயல்பாகவே நல்லா இருக்காது, மனசு சோர்வடைஞ்சிரும். மனசு நல்லா இல்லை, ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, மன சோர்வாக இருக்குதுன்னா அது உடம்பை பாதிக்கும். அதே மாதிரி அது உயிர் வளத்தையும் குன்றும். அதுதான் உடம்பார் அழியின் உயிரார் அழிவார். இந்த உயிர்ன்றது என்ன அப்படின்னா, அது நம்ம சுவாசத்தோடு தொடர்புபட்டுருக்குது. இப்போ அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம அதை நிரூபணம் பண்ணுறதுக்கு மூச்சு விடுறாங்களான்னு பார்ப்போம். இதய துடிப்பு இருக்குதா, நாடி இருக்குதா. அப்போ அந்த சுவாசம் எடுத்தோடனே மூச்சு விடுறாங்களான்னு பார்க்கும்போது உயிர்ன்றது அந்த சுவாசத்தோட தொடர்புபட்டுருக்குது. அப்போ இந்த உடம்பார் அழியின் உயிரார் அழிவார் அப்படின்னா, சுவாசம் இயல்பாக நம்மளுடைய சுவாசத்தை நம்ம நெறி செஞ்சாலே உயிரை வளப்படுத்திடலாம். அதுதான் அவர் சொல்ல வர்றார். இப்போ நம்ம ஒரு சாதாரணமாக அப்படி எழுந்து கொஞ்சம் தூரம் நடந்தாலே நிறைய பேருக்கு அப்படி மூச்சு வாங்குது, கொஞ்சம் நேரம் பேசினா ரொம்ப மூச்சு வாங்குது. அப்போ இந்த மூச்சு அதிகமாக வாங்குது அப்படின்னாலே நம்ம உடம்பு அந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கிறோன்னு அர்த்தம். எந்த அளவுக்கு நம்மளுடைய சுவாசம் சீராக இருக்குதோ நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம மெய்ஞானத்தில் சொல்லுவாங்க, விலங்குகள் எல்லாம் ரொம்ப குறைந்த ஆயுட்காலம் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு நிமிஷத்துக்கு அது இவ்வளோ சுவாசிக்குது. உதாரணத்துக்கு நாய், பூனையெல்லாம் ஒரு நிமிஷத்துக்கு 30 சுவாசத்துக்கு மேலே பண்ணுது. அதனால் அதனோட ஆயுட்காலம் 12லேருந்து ஒரு 15 ஆண்டுகள். யானை ஒரு நிமிஷத்துக்கு 20 சுவாசம் பண்ணுது, அதனோட ஆயுட்காலம் 80லேருந்து 100 ஆண்டுகள். அதே மாதிரி மனிதனை பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு நிமிஷத்துக்கு 15 சுவாசம் பண்ணால் நம்ம 100 ஆண்டு காலம் வாழலாம். ஆனால் ஒரு நிமிஷத்துக்கு நம்ம 15 சுவாசம் தான் பண்ணுறோமா அப்படின்றத நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோன்னா அது 25, 30 கூட போகும். அப்போது சுவாசம் அதிகமாக அதிகமாக நம்ம ஆயுள் குறையும் என்பது ஒரு மெய்ஞான தத்துவம். சரி, அப்போது அதிகமான ஆயுள் இருக்கிற விலங்கு எதாக இருக்குதா அப்படின்னா ஆமையை சொல்லுவாங்க. ஆமை ஒரு நிமிஷத்துக்கு 4லேருந்து 5 சுவாசம் பண்ணுது, அதனோட ஆயுட்காலம் 150 ஆண்டுகளுக்கு மேலே. இன்னும் தேரை ஒரு நிமிஷத்துக்கு 2 சுவாசம் தான் பண்ணுது, அதனோட ஆயுட்காலம் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு கிட்ட அப்படின்வாங்க. அப்போது இதனுடைய அடிப்படை என்னென்னா, நம்மளுடைய சுவாசம் சீராக சீராக நம்மளுடைய ஆயுள் அதிகரிக்கும். சரி, ஆயுள் அதிகரிக்குதோ இல்லையோ அது வேறு விஷயம். ஆனால் இருக்கிற வரை, நம்ம உயிரோடு வாழ்கின்ற வரை நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உடலோடும் நல்ல ஒரு தெளிவான அமைதியான ஒரு மனதோடு நம்ம வாழணும். அது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் இந்த சுவாசம் சீராகும்போது ஆயுள் அதிகரிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன நடக்குதுன்னா, நம்மளுடைய இதயம் பலம் பெறுது. சுவாசம் சீராக இதயம் பலம் பெறுது, நுரையீரல் வளம் பெறுது, உள்ளே இருக்கிற நரம்பு இயக்கங்கள்லாம் துரியம் பெறுது. இது ஒரு அற்புதமான ஒரு விஞ்ஞானம், இது யாராலையும் மறுக்க முடியாது. அப்போ இந்த சுவாசம் சீராகிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல அதுக்கு உடம்பை கவனிக்கணும். அதுதான் சொல்கிறார், உடம்பார் அழியின் உயிரார் அழிவார். அதை சார்ந்து இருக்குது. அப்போ இந்த உடம்பு நல்லா இருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? உடம்புக்கான பயிற்சி, தேக பயிற்சி, அதுக்கப்புறம் சுவாச பயிற்சி. அப்போ இதுக்கு தான் நம்ம ஞானிகள் யோக நெறிகளை வடிவமைச்சிருக்கிறாங்க, நம்ம கொடுத்துருக்குறாங்க. உடம்பார் அழியின் உயிரார் அழிவார், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே. அது என்ன உடம்பை வளர்க்கும் உபாயம் என்ன?
உடம்பை வளர்க்கும் உபாயம் எதுனா யோகாசனம் தான். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேன். ஏன்னா சரியான யோக நெறிகள் செய்வதால் உடம்பு வளம் பெறுகின்றன. சரியான மூச்சு பயிற்சி பிராணாயாமம் செய்வதால் உயிர் வளம் பெறுகின்றன. தியானம் மனித மனதை மேன்மைப்படுத்தும். சமாதி முக்திக்கு வழிவகுக்கும். அப்போ இந்த 4 ஸ்டேஜ் ஆசனம், பிராணாயாமம், தியானம், சமாதி. அப்போ இந்த உடம்பை வளம் பெறுவதற்கு யோகாசனங்கள் செஞ்சால் சாதாரணமான எளிமையான ஆசனங்கள் செய்யும்போதே உடம்பில் இருக்கிற உள்ளுறுப்புகளோட இயக்கம் நல்லாயிருக்கும், ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும், நரம்பு இயக்கம் நல்லாயிருக்கும், தசை இயக்கம் நல்லாயிருக்கும், இயல்பாகவே மூச்சு இயக்கமும் நல்லாயிருக்கும். இதை பற்றி நிறைய என்னுடைய முன்னாடி பதிவுகளை நான் சொல்லியிருக்கிறேன். ஆசனங்களுடைய பயன்கள், பிராணாயாமத்தோடைய பயன்கள் என்ன அப்படின்னு. அதுக்கப்புறம் நாம் செய்கின்ற மூச்சு பயிற்சி பிராணாயாமத்தால் நம்ம சுவாசம் சீராகும். சுவாசம் சீராக நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், உடம்பு நல்லாயிருக்கும். தவணியானை திரும்ப சொல்கிற மாதிரி உடம்பார் அழியின் உயிரார் அழிவார், திடம்பட மெய்ஞானம் சேர மாட்டார். அதாவது இந்த உடம்பு ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னா உயிர் வளமும் குன்றும். அதை தாண்டி மெய்ஞானம், அவர் அடுத்த லெவலுக்கு போயிட்டார். ஆன்மீகம், மெய்ஞானம் இது எல்லாமே உடல் ஆரோக்கியம்தான் அதுக்கு பேஸ் அப்படின்றார். சரி, நம்ம மெய்ஞானத்தெல்லாம் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இருந்த போதும் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் நம்ம நல்லபடியாக நடமாடணும், நல்லா சாப்பிடணும், நிம்மதியாக தூங்கணும், சுற்றி இருக்கிறவங்க கிட்ட அன்பாக இருக்கணும். இதுக்கு பேஸ் எதுனா உடல் ஆரோக்கியம்தான். அதுக்கப்புறம் தான் மெய்ஞானம் எல்லாம். அப்போ உடம்பார் அழியின் உயிரார் அழிவார், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார்ன்றார். மெய்ஞானம் அது அடுத்தபடி. அதுக்கு முன்னாடி நம்ம சாதாரணமான ஒரு விஷயங்களே நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது அந்த உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேன். உடம்பை வளர்க்கும் உபாயம் எது? யோகாசனங்கள். யோகாசனங்கள் செஞ்சால் உயிர் வளம் துரியம் பெறும், மனசும் சரியாக இருக்கும். அப்போ இதுதான் தவணியானை திருமூல சொல்கிறார். இந்த உடம்பு, உயிர், மனம் இது ஒன்றை சார்ந்து இருக்குது. இதுக்கு நான் ஏதோ ஒரு பயிற்சி தனியாக நான் ஏதோ ஒரு உடற்பயிற்சி பண்ணுறேன்னா அது வெறும் உடலியல், உடம்புக்கு மட்டும்தான். உடம்புனா அது வெளியில் இருக்கிற எக்ஸ்டர்னல் மசில்ஸ் மட்டும்தான் உடம்பு கூடும். உடம்பு என்பது ஒரு சாதாரணமான ஒரு படைப்பு அல்ல. என்பால் மிடைந்து நரம்பால் வரி கட்டி செம்பால் இறைச்சி திருந்த மனை செய்து தவணியானி சொல்கிறார். இன்பால் உயர்நிலை ஏது இறைய இங்கு நண்பால் ஒருவனை நாடுகின்றேனே. அந்த நண்பால் தான் குருதேவர். அவர் என்ன அந்த கலையை கொடுத்து என்பால் மிடைந்து நரம்புகளாலும் தசைகளாலும் இரத்த ஓட்டங்களாலும் வரிகட்டி அந்த உடம்பு உள்ளே இருக்கிற இயக்கங்களாலும் அது நல்லா இருக்கணும்னா அதுக்கு யோக நெறிகள் தான் ஒரே வழி. யோகாசனங்கள் செய்வதால் உடல் வளம் பெறுகின்றன, அதனால் உயிர் வளமும் பெறுகின்றன. அதுதான் தவணியானி திருமூலர் இந்த பாட்டில் உடற்கூற்று உடலியல் தத்துவத்தில் சொல்கிறார். உடம்பார் அழியின் உயிரார் அழிவார், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேன். வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஸ்ரீ குரு ஞானதீபன்ற சேனலோட இணைந்தே இருங்க. பிரம்ம வித்தையான யோக நெறிகளை பழகி மனிதனிடமிருந்து அஞ்ஞானம் விலகட்டும், மெய்ஞானம் மலரட்டும், அன்பு தழைக்கட்டும், பூலோகம் சொர்க்கமாகட்டும். ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே.